ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا إلى يوم الدين. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளன், நிகரில்லா அன்புடையோன், எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும். ஸலவாத்தும் ஸலாமும் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை நிறையை பின்பற்றி வாழுகின்ற முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனித ஜும்மாவுடைய தினத்திலே நாம் நிறைவேற்ற வேண்டிய மார்க்க கடமைகளை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் தஆலாவினுடைய மாளிகையில் குழுமியிருக்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுத்பாக்களின் ஆரம்பத்திலே தக்வாவுடைய அதை வலியுறுத்துகிற, அதன் அர்த்தத்தை சொல்கிற வசனங்களை ஓதித்தான் ஆரம்பம் செய்வார்கள். தக்வா என்பது உள்ளத்தில் இருக்க வேண்டிய ஒரு பிரகாசம். அது ஒரு மனிதனை மார்க்க கடமைகளை தவறாது நிறைவேற்றவும், ஹராமான விடயங்களில் இருந்து முற்றாக தவிர்த்து வாழவும் அவனுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கும். அந்த தக்வாவை எமது உள்ளத்திலே ஆழமாக வேரூன்ற செய்ய வேண்டும் என்ற அந்த நினைவூட்டலுடன் என்னுடைய ஃபத்வாவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகிலே நமக்கு செய்திருக்கிற, நமக்கு தந்திருக்கிற பாக்கியங்கள், அருட்கொடைகள் ஏராளம். அவற்றில் ஒன்றுதான் ஒரு மனிதன் திருமண உறவில் இல்லறத்தில் இணைந்ததன் பின்னால் அவனுக்கு கண் குளிர்ச்சியாக அல்லாஹ் தஆலா வழங்குகிற ஒரு நியமத்து தான் பிள்ளை பாக்கியமாகும். என்று முஸ்லிம்களுக்கு குறிப்பாக இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனைகளில் ஒன்றுதான், மிகப்பெரிய சவால்களில் ஒன்றுதான் இஸ்லாமிய வரையறைக்குள் மார்க்க விழுமியங்களை கொடுத்து சமூகத்துக்கும் மார்க்கத்துக்கும் நாட்டுக்கும் பிரயோஜனமான ஒரு மகனாக, ஒரு பிள்ளையாக அந்த பாக்கியத்தை, அந்த குழந்தை பாக்கியத்தை மாற்றுவது, வடிவமைப்பது, அதை செதுக்கி எடுப்பது, அதை உருவாக்கி எடுப்பது என்று மிகப்பெரிய ஒரு சவாலாக குறிப்பாக முஸ்லிம் சமூகத்துக்கு இருக்கிறது. ஏன் முஸ்லிம் சமூகத்துக்கு இருக்கிறது என்று கேட்டால், இஸ்லாமிய சமூகம் தான், அந்த இஸ்லாத்தில் தான் எல்லாமே இறைவனுடனும் மறுமையில் விசாரணை, தீர்ப்பு, தண்டனை உண்டு என்றும் எல்லா அம்சங்களும் அதனோடு பிணைக்கப்பட்டுள்ளது. ஈமானில் நிறைபிறந்தாலும் அது பற்றியும் விசாரிக்கப்படுவோம். கடமைகளில் நிறைபிறந்தாலும் தவறிழைத்தாலும் அது பற்றியும் விசாரணை உண்டு. நன்னடத்தையில், ஒழுக்கத்தில், பண்பில், கடமைகள், உரிமைகளில் அதை சரியாக கடைபிடிக்காவிட்டாலும் அதுக்கும் விசாரணை உண்டு என்று மார்க்கத்தில் சொல்லியிருப்பதால் அந்த விசாரணைக்கு பயந்து மார்க்க கடமை என்று
நிறைய அம்சங்களை நாம் கடைபிடித்து ஆக வேண்டும். ஆகவேதான் என்று நாம் பார்க்கிறோம், இலங்கையிலிருந்து சிலர்கள், கற்றவர்கள், கல்வியில் பதவியில் ஒரு உயர்நிலையை அடைந்தவர்கள், அவர்களுடைய தொழில் வாய்ப்புக்காக ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்றவர்கள், அங்கு சென்றதன் பின்னால் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள முடியவில்லை, அவர்களுடைய ஒழுக்கத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியவில்லை. எவ்வளவுதான் பதவியை, அந்தஸ்தை, உயர்வை, சம்பளத்தை உயர்த்தி கொண்டாலும் சரியான ஒழுக்கமான இஸ்லாமிய மயப்பட்ட அந்த ஜெனரேஷன், அந்த சந்ததியை, அந்த பரம்பரையை உருவாக்க முடியாமல் போய்விடுமோ என்ற பயத்தில் மீண்டும் அரபு நாடுகளுக்கு திரும்பினால் நல்லம். என்ன விசேஷமாக சவுதி அரேபியாவிலே ஒரு தொழில் வாய்ப்பை தங்களுடைய பதவிக்கு ஏற்ப பெற்றுக்கொண்டால் அது மிக பொருத்தமாக இருக்கும் என்று சொல்லி நாம் அறிந்த சில நல்ல சகோதரர்கள் மீண்டும் ஒரு அரபு நாட்டுக்கு வந்து சேருவதை நாம் பார்க்கிறோம். அங்கே இருந்தால் அந்த ஒழுக்கத்துக்கு மிகப்பெரிய சவாலாக அந்த சூழல் அமைந்துவிடும். இன்னும் காலம் செல்ல செல்ல, இன்னும் நாட்கள் உருண்டோட இன்னும் என்ன பிரச்சனைகள் அதிகரிக்கும். அது யாருக்கு சவாலாக அமையும்? ஈமானிய உள்ளங்களுக்கு சவாலாக அமையும். இஸ்லாமிய ஒரு முஸ்லிமாக வாழ நினைப்பவனுக்கு சவாலாக அமையும். ஆகவே ஒரு இறுக்கமான, ஒரு மோசமான ஒரு காலத்தை நோக்கித்தான் நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற இந்த சூழலிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். இந்த பிள்ளை பாக்கியத்தை பெற்றவர்கள் அவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள், அவர்களுடைய பொறுப்புகள், கடமைகள் சம்பந்தமாக. என்ன சொன்னார்கள் என்றால், குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைகளும் ஃபித்ரா என்று சொல்லப்படுகிற அந்த உள்ளுணர்வு, இயல்பு நிலை, நல்ல தன்மை, நல்ல பண்பு, இறைவனை நோக்கிய, தன்னை படைத்தவனை நோக்கும் அந்த இயல்பு தன்மை, அதிலேதான் பிறக்கும் குழந்தைகள் எல்லாம் பிறக்கின்றன. அல்லாஹ் படைக்கும் போது ஒரு குழந்தை இந்த உலகுக்கு வரும்போது அது இயல்பாக அல்லாஹ்வை முன்னோக்கும் குழந்தையாகத்தான் பிறக்கிறது. அவன் பக்கம் தன் உள்ளம் முன்னோக்கிய ஒரு குழந்தையாகத்தான் பிறக்கிறது. என்ன சுருக்கமாக சொல்ல போனால் ஒரு இஸ்லாத்தில் தான் பிறக்கிறது. எனவேதான் ஒரு குடும்பம், அதாவது ஒரு இஸ்லாத்தை ஒருவர் ஏற்றுக்கொண்டால் குடும்பமாக 2-3 வயது பிள்ளைகளுக்கு கலிமா சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள். அவர்களால் சொல்லவும் முடியாது சில பிள்ளைகள். ஏன்? அவர்கள் இயல்பிலே அல்லாஹ்வை முன்னோக்கித்தான் இருக்கிறார்கள். அதற்கு குர்ஆனும் ஹதீஸும் சொல்கிற வார்த்தை ஃபித்ரா, இயல்பு நிலை, அல்லாஹ் படைத்த அந்த இயற்கை பண்பு, அது உள்ளத்திலே அப்படித்தான் இருக்கும். காலப்போக்கில் தான், குறிப்பாக பெற்றோர்கள் தான் அந்த அல்லாஹ் படைக்கிற அந்த இயல்பு தன்மையை மாற்றி விடுகிறார்கள். அப்ப வளர்ப்பு தான் ஒரு குழந்தையுடைய திசையை தீர்மானிக்கிறது. வளர்ப்பு தான் அவனுடைய சிந்தனை போக்கை தீர்மானிக்கிறது. வளர்ப்பு தான் அவனுடைய ஒழுக்கம், பண்பாட்டை தீர்மானிக்கிறது. வளர்ப்பு என்கிற போது அதற்குள்ள நிறைய அம்சங்கள் வரும். ஆகவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று அதிகமான பெற்றோர்கள் எதிர்கொள்கிற மிகப்பெரிய பிரச்சனைகள் ஒன்றுதான், எப்படி தங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பது, எப்படி சரியாக வளர்ப்பது, குறித்த வயதை அடையும் வரைக்கும் அவர்களை எப்படி நாம் கட்டுப்படுத்துவது. முடியவில்லை என்கிற மிகப்பெரிய ஒரு சத்தம், ஒரு அழைப்பு எல்லா பக்கத்தாலும் விடுக்கப்படுவதை நாம் இன்று பார்க்கலாம். அது யதார்த்தம். ஆனால்
இந்த சவாலை எப்படி குறைக்கலாம், எப்படி அதை தாண்டி செல்லலாம், அதால வரக்கூடிய ஆபத்துக்களை எப்படி கட்டுப்படுத்தலாம் என்று ஆராய்ச்சி செய்கிற உலமாக்கள் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளில் விடும் வளர்ப்பில் விடும் தவறுகள், அலட்சியம், பிள்ளை, அதை இனம் காண்கிறார்கள். எதில் நீங்க கவனமாக இருக்க வேண்டும், எதில் நீங்கள் தவறு விடுகிறீர்கள், அந்த தவறை சீர் செய்து கொண்டால் நிறைய பிரச்சனைகளை தவிர்க்கலாம். ஏனென்று கேட்டால் நிறைய பேர் பிள்ளைகளை பராமரிப்பு தான் செய்கிறார்கள் என்று உலமாக்கள் சொல்லுவது பெற்ற பிள்ளைகளை பராமரிக்கிறார்கள். ஆனால் அவர்களால் வளர்க்க முடியவில்லை. வளர்ப்பு என்பது அது கஷ்டமான விஷயம். பராமரிப்பு என்பது அது எல்லோராலும் செய்யலாம். உண்ண கொடுப்பது, கொடுக்க கொடுப்பது, ஏழை அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பது, இன்னும் சொல்ல போனால் ஒரு பாடசாலையில் கொண்டு போய் சேர்த்து விடுவது, இதெல்லாம் பராமரிப்பு. இதை குழந்தைகள் பராமரிப்பு மையத்தில் கொண்டு போய் விட்டாலும் அதை செய்வார்கள். நாம் தான் செய்ய வேண்டும் என்பது அல்ல. வளர்ப்பு என்பது இதை விட அர்த்தம் கூடியது. அதை எல்லோராலும் செய்ய முடியாது. அதற்கு சிரமப்பட வேண்டும், தியாகம் செய்ய வேண்டும், நேரம் எடுக்க வேண்டும், கஷ்டப்பட வேண்டும். அதை செய்தால்தான் நாம் சரியான ஒரு பிரயோஜனமான சந்ததியை உருவாக்கலாம். அப்ப பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளை வளர்ப்பில் குறிப்பாக 6 விடயங்களில் 6 தவறுகளை செய்யக்கூடாது. அந்த 6லும் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அந்த 6ல் ஒன்றில் நாம் தவறு விட்டாலும் அது ஏதோ ஒரு பகுதியிலே அந்த பிள்ளைகளுடைய தாக்கம் வெளிப்படும். அதனால நமக்கு பிரச்சனை ஏற்படும். இந்த 6லும் நாம் கவனமாக இருந்து அதற்கு அப்பால் பிழை நடந்தால் அதில் நாம் பொறுமை காக்க வேண்டும். அது சில நேரம் நமக்கு சோதனையாக இருக்கலாம். அதற்கு அல்லாஹ் தஆலா நமக்கு கூலியை தருவான். பொறுமை காக்க வேண்டும் என்று பொறுத்துக் கொள்ள வேண்டும். எனவே உலமாக்கள் சொல்வது முதலாவது தவறு ஈமானிய ஒழுக்க பெருமானங்களில், ஈமானிய மார்க்க ஒழுக்க பெருமானங்கள் உள்ளத்திலே நடத்தையிலே விதைக்க தவறுதல், அலட்சியம் செய்தல். விதைக்க வேண்டும். எப்படி ஒரு விதையை நாம் மண்ணை தோண்டி அதை போட்டு அது வளரும் வரைக்கும் நீர் பாய்ச்சி அது துளித்தால் துளிர் விட்டால் அதை கவனமாக பாதுகாத்து அதற்கு நீர் பாய்ச்சி கடுமையான வெயில் அதற்கு வராமல் வெயிலிருந்து காப்பாற்றி, இப்படி சொல்கிறார்கள். உள்ளங்களின் நடத்தையில் நாம் விதைக்க வேண்டும். இஸ்லாமிய அடிப்படைகள், ஈமானிய அடிப்படைகள், அதே போன்ற ஒழுக்கங்கள் ஒவ்வொன்றும் நாம் அவர்களுடைய நடத்தையில் உள்ளத்தில் பதிக்க வேண்டும், ஏற்படுத்த வேண்டும். முதலாவது ஈமானிய அடிப்படைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். பாடசாலையில் படிப்பார்கள், மார்க்க கல்வி கூடங்களில் படிப்பார்கள். அதிகமான பெற்றோர்கள் நினைப்பது இந்த 2க்கும் விட்டுட்டால் என்னுடைய பொறுப்பு முடிவடைந்தது என்றுதான் நினைக்கிறார்கள். பிள்ளை தவறினால், நெறிபிறந்தால் கல்லூரிக்கு வந்து இப்படி பிள்ளை செய்கிறது என்று முறையிடுகிறார்கள். ஆனால் ஒரு குழந்தை, ஒரு பிள்ளை வளர்ப்பில் கல்லூரிக்கு எப்படி பொறுப்பு இருக்கிறதோ அதே போன்று பெற்றோர்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது, மாணவர்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது. இந்த 3 சக்கரங்களும் சுழன்றால் தான் சரியான அடைவை, சரியான அறுவடையை, சரியான பிரயோஜனத்தை அடையலாம். அப்ப பெற்றோர்கள் நினைப்பது நாம் ஒரு கல்லூரியில் விட்டால் அவர்கள் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார்கள். இல்லை, நாம் மூவரும் முயற்சிக்க வேண்டும். முதலாவது ஈமானிய அடிப்படை,
இஸ்லாமிய அடிப்படைகளை குழந்தைகளுக்கு அவ்வப்போது நாமும் அமல்படுத்த வேண்டும், குழந்தைகளுக்கு அமல்படுத்தி காட்ட வேண்டும், சொல்லிக் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா திருமறை அல் குர்ஆன்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பற்றி சூரா அல் பக்ராவில் 132வது வசனத்தில் சொல்லுகிற போது அவர்களை அல்லாஹ் தஆலா புகழ்கிறார். அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா, இப்ராஹிமே, உங்கள் ரப்புக்கு கட்டுப்பட்டு விடுங்கள், அடிபணிந்து விடுங்கள், அஸ்லிம் என்று அல்லாஹ் சொன்னபோது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களாம், கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், அகிலத்தாரின் இரட்சகனான அந்த நாயனுக்கு நான் அடிபணிந்து விட்டேன், கட்டுப்பட்டு விட்டேன் என்று அல்லாஹ்வுக்கு முன்னால் உடனே வார்த்தையால் சொல்லிவிட்டார்களாம். இஸ்லாம் என்றால் என்ன அர்த்தம்? கட்டுப்படல், அடிபணிதல் என்பது அர்த்தம். முஸ்லிம் என்றால் அவன் படைத்தவனுக்கு அடிபணிந்தவன், கட்டுப்பட்டவன் என்பதுதான் அதனுடைய சொல்லார்ந்த அர்த்தம். எனவே இஸ்லாம் என்பது இடப்பெயரும் அல்ல, ஒரு தனிநபருடைய பெயரும் அல்ல. யாரெல்லாம் தன் படைத்தவனுக்கு கட்டுப்பட்டானோ அவன் முஸ்லிம், கட்டுப்பட்டவன். எனவேதான் அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, உன் இறைவனுக்கு கட்டுப்படு, அடிபணிந்து விடு என்று சொன்னவுடன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அடிபணிந்து விட்டேன், யா அல்லாஹ் உனக்கு கட்டுப்பட்டு விட்டேன் என்று சொன்னார்கள். இப்ப 132வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், வவஸ்ஸா பிஹா இப்ராஹீம் பனீஹி வ யாக்கூப். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனான யாக்கூபுக்கும் மற்ற அவர்களுடைய பிள்ளைகளுக்கும், யாக்கூபின் பிள்ளைகளுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வசியத்தாக செய்தார்களாம், யா பனிய, என் பிள்ளைகளே, இன்னல்லாஹ அஸ்தஃபா லகுமுத்தீன, இந்த தீனுல் இஸ்லாத்தை அல்லாஹ் உங்களுக்கு தேர்ந்தெடுத்து தந்துள்ளான், ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணித்து விட வேண்டாம் என்று அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் பிள்ளைகளுக்கு வசியத் செய்தார்கள். அதை கேட்ட அந்த வசியத்தை பெற்ற யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் மரணிக்கும் போது என்ன சொன்னார்கள் என்று அல்லாஹ் தஆலா 133வது வசனத்தில் சொல்கிற போது, அம் குந்தும் ஷுஹதா இத் ஹதர யாக்கூப் அல் மௌத், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மரண வேளையில் அவர்கள் இருந்தபோது நீங்கள் அங்கு சாட்சியாளர்களாக, பார்வையாளர்களாக இருந்தீர்களா, என்ன நடந்தது தெரியுமா என்று அல்லாஹ் தஆலா சொல்கிற போது, இத் கால லிபனீஹி மா தஅபுதூன மின் பஅதி, அவங்க மரண வேளையில் தன் பிள்ளைகளை அழைத்து கேட்டார்களாம், மா தஅபுதூன மின் பஅதி, என் மரணத்துக்கு பின்னால் நீங்கள் எதை வணங்குவீர்கள்? அவங்க எல்லோரும் சொன்னார்களாம், நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாஇக இப்ராஹீம வ இஸ்ஹாக வ யாக்கூப், இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக், உங்களுடைய மூதாதையர்கள் அவர்கள் என்ன இறைவனை ஏற்று வணங்கி வந்தார்களோ அதையே நாங்கள் வணங்குவோம் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் அவர்களுடைய பிள்ளைகள் சொன்னார்கள். இதுதான் ஈமானை, அகீதாவை பிள்ளைகளுக்கு கொடுப்பது, சொல்லிக் கொடுப்பது, நினைவூட்டுவது. அவ்வப்போது சந்தர்ப்பம் வருகிற போது அந்த ஈமானின் அடிப்படை அவர்களுக்கு சொல்வது. அதே போல பாருங்கள், எல்லோருக்கும் தெரியும், சூரா லுக்மான் என்கிற ஒரு அத்தியாயம் திருமறையில் இருக்கிறது. லுக்மான் அவர்களுடைய உபதேசங்கள் என்று அந்த லுக்மான் என்கிற அத்தியாயத்தில் இருக்கிறது. அவர்கள் தன் பிள்ளைக்கு என்ன உபதேசம் செய்தார்கள்? அப்ப அந்த உபதேசத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிற போது நாம் எல்லோரும் அந்த அத்தியாயத்தை படித்து பார்க்க வேண்டும். அதில் ஒழுக்கங்கள், ஈமானிய அடிப்படைகள், ஒழுக்கங்கள் பற்றி அவர்கள் செய்த அந்த உபதேசம். லுக்மான் 13வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும்
அல்லாஹ் தஆலா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் செய்த அந்த உபதேசத்தை தான் வரிக்கு வரியாக சொல்லி காட்டுகிறார். அதுல முதலாவது உபதேசம் யா புனை, என் அருமை மகனே, மகனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இஸ்லாத்தின் அடிப்படைகளை சொல்லிக் கொடுக்கிறார். லா துஷ்ரிக் பில்லாஹ், முதலாவது அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதே. இன்ன ஷிர்க், இணை வைப்பு லظுல்முன் அதீம், அது மிக பெரும் அநியாயம் இறைவனுக்கு செய்கிற, இறைவன் விடயத்தில் செய்கிற. இது இஸ்லாத்தின் அடிப்படையை சொல்லிக் கொடுக்கிறார். அதே போல அல்லாஹ் எம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கிறான் என்கிற பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள். யா புனை, அருமை மகனே, இன்னஹா இன் தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின் ஃபதகுன் ஃபீ ஸஹ்ரத்தின் அவ் ஃபிஸ் ஸமாவாதி அவ் ஃபில் அர்தி யஅதி பிஹா அல்லாஹ். ஒரு அணுவளவே, ஒரு கடுகளவு இருந்தாலும் சரி, அது நல்லதோ கெட்டதோ, நற்செயலோ தீய செயலோ, அது வானிலோ பூமியிலோ எங்கிருந்தாலும் நாளை மறுமையில் அந்த அணுவளவு கடுகளவு இருந்தாலும் அல்லாஹ் கொண்டு வரும் ஆற்றல் உள்ளவன். நன்மை என்றால் அதற்கு நன்மையை தருவான், தீமை என்றால் அதற்கு தீமையை தருவான். யா புனை, என் அருமை மகனே, அகிமிஸ் ஸலாத்த, தொழுது வர வேண்டும். கடமைகளை சொல்லிக் கொடுக்க, தொழுது வர வேண்டும். வஅமுர் பில் மஅரூஃப் வன்ஹ அனில் முன்கர், மற்றவர்களுக்கு நல்லதை சொல்ல வேண்டும், தீயதிலிருந்து மற்றவர்களுக்கு சுட்டிக்காட்டி தடுக்க வேண்டும். வலா துஸஃபிர் ஹத்தக லின்னாஸ், மனிதர்களுடன் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும். அவர்கள் உன்னோடு பேசும்போது, ஒரு தேவைக்காக வரும்போது உன் முகத்தை திருப்பிக் கொள்ளாதே. வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹன், என் அருமை மகனே, இந்த பூமியிலே பெருமை கொண்டு நீ நடக்காதே, பணிவுடன் நடந்து கொள். பணிவுத்தன்மையை சொல்லிக் கொடுக்க. இப்படி நீங்கள் படித்து பார்க்கலாம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு செய்கிற உபதேசம். இப்ப ஒரு குழந்தை ஒரு தந்தையிடம், நான் இப்படி சொன்னேன், இப்படி சொல்லி தப்பிக்கொண்டேன் என்று ஒரு குழந்தை தன் தந்தையிடம் சொல்கிறது. ஒரு பொய்யை சொல்லி நான் தப்பித்துக் கொண்டேன். ஒரு பொய் சொன்ன சந்தர்ப்பத்தை ஒரு தந்தையிடம், தாயிடம் ஒரு குழந்தை சொல்கிறது. உடனே உண்மையான அந்த வளர்ப்பு என்றால் உடனடியாக, இல்லை மகனே, பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்வதை அல்லாஹ் விரும்ப மாட்டான். அங்க தொடர்புபடுத்தவள், அல்லாஹ் விரும்ப மாட்டான். பொய் சொல்பவர்களுக்கு அல்லாஹ் உதவ மாட்டான், வழிகாட்ட மாட்டான். அல்லாஹ்வோடு தொடர்புபடுத்தவள். இதுதான் வளர்ப்பு என்று சொல்கிறார். அவ்வப்போது ஒரு குழந்தை ஒரு தவறை செய்கிற போது அழகிய முறையில் சுட்டிக்காட்டி அதை ஊக்கப்படுத்தி அதை வழிபடுத்துவதுதான் உண்மையான வளர்ப்பு. அப்ப இப்படி குர்ஆன் நபிமார்களுடைய வரலாற்றை, அவர்கள் எப்படி தங்கள் பிள்ளைகளுக்கு அந்த நற்பண்புகளையும் ஈமானிய அடிப்படைகளையும் இஸ்லாத்தின் அடிப்படைகளையும் சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே போலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்குள்ள சதக்காக்கள், ஜகாத்துடைய ஈச்சம்பழங்கள் எல்லாம் கொண்டு வந்து அப்படியோ கொழுகப்பட்டிருக்கிறது மஸ்ஜித் நபவிக்குள். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறு குழந்தையாக இருந்த காரணத்தினால் அந்த ஈச்சம்பழத்தில் ஒன்றை எடுத்து உண்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி போய், அந்த குழந்தை தானே, அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்றில்லாமல் அந்த நேரத்தில் அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய பாடத்தை அழகாக சொல்லிக் கொடுத்தார். ஓடி போய் கிஹ் கிஹ் என்று சொல்லிக் கொண்டு ஓடினார்களா? கிஹ் என்றால் எமது வார்த்தையில் சொன்னால் நிறுத்து நிறுத்து, வேண்டாம் வேண்டாம். ஓடி போய் அந்த வாய்க்குள் இருக்கிற ஈச்சம்பழத்தை வெளியிலே எடுத்து வைத்து விட்டு சொன்னார்களாம், என் அருமை மகனே, ஏசவில்லை, குழந்தை தூற்றவில்லை, அடிக்கவில்லை, அது பிள்ளை, வளர்ப்பில் அது பிள்ளை. இப்போது என்ன மெசேஜ், தகவலை பிள்ளைக்கு சொல்ல வேண்டும்? சொன்னார்களாம், என் அருமை மகனே, உங்களுக்கு தெரியாதா, நமக்கும் நம் குடும்பத்துக்கும், முஹம்மதுக்கும் அவர்கள் குடும்பத்துக்கும்
இந்த சதக்காவில் இருந்து உண்பது ஆகாது, ஹராம், கூடாது என்று உங்களுக்கு தெரியாத மகனை என்று சொல்லி அதை உடனடியாக அந்த ஈச்சப்பழத்தை எடுத்து அந்த பொது சொத்திலே வைத்து விட்டார்கள் என்ற செய்தியை நாம் சஹீஹுல் புகாரிலே பார்க்கிறோம். இதுதான் வளர்ப்பாகும். எது ஆகும் ஆகாது. அவ்வப்போது பிள்ளை செய்கிற போது உரிய முறையில் அதை அழகிய முறையில் சொல்லி காட்டி தெளிவுபடுத்தி நெறிப்படுத்துவதுதான். கட்டம் கட்டமாக நாம் அதை செதுக்கி வருகிறோம். அவ்வப்போது கொடுக்க வேண்டிய வழிகாட்டலை கொடுத்து வளர்த்து வருகிறோம். சில நேரம் எமது பிள்ளையின் ஈமானிய அளவு என்ன, ஒழுக்கத்தின் அளவு என்ன, கற்றலின் அளவு என்ன, இதை கூட அளவு தெரியாமலும் நாம் நிறைய பேர் இருக்கிறோம். அது பிள்ளை. எமது மீது உள்ள பொறுப்பை நாம் அலட்சியம் செய்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா விசாரிக்கிற அப்படியான விசாரணை கேள்விகளில் ஒன்றுதான் ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் தன் பொறுப்பில் உள்ள பொறுப்பு பற்றி விசாரிக்கப்படுவார்கள். சரியாக நிறைவேற்றினார்களா அல்லது அலட்சியம் செய்தார்களா என்ற ஒரு கேள்வியும் விசாரணையும் அங்கே உண்டு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். அதே போல அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போலதான் பெண் பிள்ளை சில அடிப்படைகள் இருக்கிறது. அது இஸ்லாத்தின் தூண்கள், அடையாள சின்னங்கள். அந்த அடிப்படைகளில் பெண் பிள்ளைகள் நடைபெறுகிற போது அவ்வப்போது அழகிய முறையில் சுட்டி காட்ட வேண்டும். இப்போது இருக்கிற மிகப்பெரிய சவால் இஸ்லாம் சொல்கிற பெண்ணுக்குரிய ஒழுக்கம், ஆடை, கட்டுப்பாடு. இந்த இரண்டிலும் இருந்து அதிகமான பெண் பிள்ளைகள் வெளிவரத்தான் முயற்சிக்கிறார்கள். இஸ்லாமிய அரபு மதரசா கல்வி கூடங்களில், கல்லூரிகளில் பயின்று வெளியேறிய மாணவிகளாலும் இந்த ஃபித்னாவுக்கு முன்னால் நின்று பிடிக்க முடியவில்லை. இரண்டு ஃபித்னா. ஒன்று, பெண்களுக்கு என்றுள்ள இஸ்லாம் காட்டியிருக்கிற கட்டுப்பாடுகள், அதில் விசேஷமாக ஆடை கட்டுப்பாடு. ஒரு சாரார் அந்த ஆடை கலாச்சாரத்துக்கு போய் வீழ்ந்து நொறுங்கி, இது வேண்டாம், இஸ்லாம் சொல்கிற ஆடை முறைதான் உண்மையான கலாச்சாரம், அழகிய கலாச்சாரம், அருமையான கலாச்சாரம், ஒரு பெண்ணுக்குரிய அழகான ஒரு ஆடை என்று இஸ்லாத்தின் அந்த இஸ்லாமிய பிரகாசத்தின் பக்கம் ஓடி வந்து கொண்டிருக்க, நம் சமூகத்தில் என்ற அதிகமான பிள்ளைகள் அதன் பக்கம், அவர்கள் இருந்து ஓடி வந்தாங்களோ அதன் பக்கம் இவர்கள் ஓட முயற்சிக்கிறார்கள். இதுல அதற்கு காரணம் என்று நாம் பயன்படுத்துகிற அந்த ஊடகம், சோசியல் மீடியாக்கள், அதில் காண்பிக்கப்படுகிற யதார்த்தத்துக்கு புறம்பான காட்சிகள், அதன் மூலமாக தூண்டப்படுகிறார்கள், அதிகம் தூண்டப்படுகிறார்கள். யதார்த்தம் தெரியாமல் உணர்வுக்கு அடிமையாகித்தான் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்று வருகிறது. என்று பாடசாலைகளில் இடையிடையே பிள்ளைகளுடைய, குறிப்பாக பெண் பிள்ளைகளுடைய பேக்ஸ், ஸ்கூல் பேக்ஸ்களை செக் பண்றாங்க. அதில் அதிகம் கிடைக்கிற பொருள் என்ன? அழகு சாதன பொருட்கள். சில பிள்ளைகள் பாடசாலை முடிந்து வீட்டுக்கு செல்கிற போதும் அதை பயன்படுத்தித்தான் வெளியே செல்கின்ற ஒரு நிலையும் சில மாணவிகளிடம் காணப்படுவதாக சொல்றாங்க. அப்ப இந்த அளவுக்கு தான் நிலைமை இருக்கிறது. எனவே எமது பொறுப்பு, நாம் அதை மட்டுப்படுத்தி வழிகாட்ட வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இதுதான் இஸ்லாமிய ஒழுக்கத்தை அடிப்படை சொல்லிக் கொடுத்து வளர்ப்பதில் நாம் அலட்சியம் செய்தால் இந்த பிரச்சனைகள் தவிர்க்க முடியாததாக மாறிவிடும். அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். அதே போல அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரண்டாவது அம்சம் பிள்ளை, குழந்தை வளர்ப்பிலே விடுகிற இரண்டாவது பிழையான முன்மாதிரி. குறிப்பாக முதலாவது பள்ளி, ஒரு பிள்ளையின் முதலாவது பள்ளி வீடாகும். வீட்டிலிருந்து அந்த முன்மாதிரி ஆரம்பிக்க வேண்டும். எப்போதும் தான் ஒரு மனிதன் எதை அதிகம் கேட்பானோ
அதிகம் எதை பார்ப்பானோ அதை அவன் செய்வதற்கு தூண்டப்படுவான். இது மனித இயல்பு. அது எவ்வளவு மோசமான விடயமாக இருந்தாலும் சரிதான். எதை அதிகம் பார்ப்பானோ, அதிகம் எதை கேட்பானோ, அது எவ்வளவு மோசமான விடயமாக இருந்தாலும் அது அவனுடைய பார்வையில் சாதாரணமாக மாறிவிடும். மற்றவர்கள் பார்வையில் பெரிதாக இருக்கும், ஆனால் அவன் சாதாரணமாகத்தான் பார்ப்பான். எனவேதான் பாவம் ஆரம்பிக்கிற போது தடுத்து எல்லோரும் செய்ய ஆரம்பிப்பார்கள். பிறகு அதை தடுத்து நிறுத்த முடியாது, சாதாரணமாக மாறிவிடும். அதை நாம் தடுக்க முடியாது. எனவேதான் வீட்டிலே எதை ஒரு பிள்ளை அதிகம் கேட்குதோ, அதிகம் பார்க்குதோ, அதுதான் அதனுடைய பண்பாட்டின் அடையாளமாக, ஒழுக்கத்தின் அடையாளமாக மாறும். பெற்றோர்கள் அதிகம் நல்ல வார்த்தையை பேசினால் பிள்ளைகளுடைய நாவிலும் நல்ல வார்த்தை வெளிப்படும். வீட்டிலே கெட்ட வார்த்தைகள் அதிகரித்தால் பிள்ளைகளுடைய பேச்சிலும் கெட்ட வார்த்தைகள் அதிகரிக்கும். எதை அதிகம் கேட்குமோ அதை பேசும். எனவே முன்மாதிரி, தீய முன்மாதிரி, கெட்ட முன்மாதிரியாக நாம் மாறிவிடக் கூடாது. முதலாவது முன்மாதிரி பெற்றோர்கள், வீட்டு சூழல். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உதாரணமாக ஒரு தந்தை அடிக்கடி தன்னுடைய வியாபாரத்தில் தன் வீட்டிலே இருந்து கொண்டு தொலைபேசியில் பேசுகிறார். எப்ப பார்த்தாலும் பொய் சொல்லுகிறார், ஏமாற்றும் பேச்சுக்களே பேசுகிறார். இதை ஒரு பிள்ளை வீட்டிலே அதிகம் கேட்குமாக இருந்தால் நிச்சயமாக அவனும் ஏமாற்றும் ஒரு பிள்ளையாகத்தான் எதிர்காலத்தில் வருவான். ஏனென்றால் அவனுக்கு அழகிய முன்மாதிரி வீட்டில் கிடைக்கவில்லை. குறுகிய நேரத்துக்குள் சுட்டி காட்ட முடியாது. இதுவெல்லாம் நாம் ஏதோ எம்மோடு முடிவடைந்து என்று நாம் நினைக்கிறோம். என்னுடைய தொலைபேசியில் நான் உரையாடுவது, பேசுவது, இதெல்லாம் எனக்கும் உரையாடுகிற அந்த மனிதனுக்கும் இடையில் தான் நினைக்கிறோம். இல்லை, நாம போடுகிற வீட்டு சிலபஸ், வீட்டுக்குள்ள ஹிடன் கரிக்குலம் என்று சொல்லுவார்கள். அது புரியாத, அறியாத, வெளியில் விளங்காத சிலபஸ். நாம படிப்பித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். வீட்டுக்குள் உணராமல் படிப்பித்துக் கொண்டிருக்கிறோம். அங்க பிள்ளை படித்துக் கொண்டிருக்கிறது, கேட்டு படித்துக் கொண்டிருக்கிறது, பார்த்து படித்துக் கொண்டிருக்கிறது. எனவே அழகிய முன்மாதிரியை வீட்டுக்குள்ளும் நாம் ஏற்படுத்த வேண்டும், வெளியிலும் அதை ஏற்படுத்த வேண்டும். உதாரணமாக அறிவையும் அறிஞர்களையும் கல்விமான்களையும் இம்சிக்கிற, விமர்சிக்கிற இந்த பண்புள்ள ஒருவர் வீட்டில் இருந்தால் எப்போதும் விமர்சனம், அறிஞர்களை விமர்சிப்பது, உலமாக்களை விமர்சிப்பது, கல்வியாளர்களை விமர்சிப்பது, இந்த விமர்சனத்தை கூட ஒருவர் வீட்டில் அதிகமாக ஒரு தகப்பன் செய்வாராக இருந்தால் நிச்சயமாக அந்த குழந்தை வெளியிலே அதே பண்புடன் தான் வெளியில் வரும். நாம் தான் முதல் சிலபஸ் என்பதை குறிப்பாக இந்த காலகட்டத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சிலவற்றை உதாரணத்துக்காக நான் சுட்டி காட்டுகிறேன். மூன்றாவது அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கட்டுப்பாடற்ற சுதந்திரம். சின்ன வயசிலே இருந்து எதை தீர்மானிப்பதாக இருந்தாலும், ஒரு பொருள் வாங்குவதாக இருந்தாலும், தொலைபேசி பயன்படுத்துவதாக இருந்தாலும், ஆடை கொள்வனவு செய்வதாக இருந்தாலும், வெளியிலே செல்வதாக இருந்தாலும், சிறு வயதிலே இருந்து யார் அதை முடிவெடுப்பது என்றால் மகன் தான் முடிவெடுப்பது, மகள் தான் முடிவெடுப்பது என்றால் அந்த குழந்தை கட்டுப்பாடு இல்லாத பிள்ளையாக அது வளர்ந்து வரும். எந்த வரையறையும் எனக்கு இருக்கக்கூடாது என்ற பதிவை சிறு வயதில் இருந்து கொடுத்து விட்டோம். பிறகு வயதானதன் பின்னால் நடப்பதை பார்த்து நாம் கவலைப்படுவதில் அர்த்தமில்லை. சுதந்திரம் இருக்க வேண்டும், அது கட்டுப்பாட்டுள்ள வரையறைகள் உள்ள சுதந்திரம் தான் இருக்க வேண்டும். அப்படி அந்த தவறை குழந்தை பிள்ளை வளர்ப்பில் நாம் செய்துவிடக் கூடாது. அடுத்ததாக அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாலாவது அம்சம், நாம் குழந்தை பிள்ளை வளர்ப்பில் விடுகிற நாலாவது தவறு, சிறந்த நட்பை, நல்ல நட்பு வட்டத்தை கொடுக்காது. அந்த விடயத்தில் அந்த பிள்ளைக்கு முழு சுதந்திரத்தை வழங்குவது. அதிகமாக கெட்டவர்கள், தீய வழிக்கு சென்றவர்கள் எல்லோரும் தவறான மோசமான நட்பின் மூலமாகத்தான் சென்றார்கள் என்பதை இன்றைய தரவுகள் சொல்வதை பார்க்கிறோம். எனவேதான் பிள்ளை வளர்ப்பில் யாருடன் பழகுகிறார், அவருடைய நட்பு வட்டம் என்ன என்பது தந்தைக்கும் தாய்க்கும் தெரிய வேண்டும். தெரியவில்லை என்றால் மிகப்பெரிய ஒரு தவறை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம்.
நான் பிள்ளையை வளர்க்கவில்லை. பிள்ளை வளர்க்கிறது என்பது என்னுடைய அர்த்தமா? யார் நண்பன், நெருங்கி பழகும் நண்பன் யார்? என்னுடைய மகனுக்கு அதிகம் இவர் உரையாடுகிற நண்பன் யார்? வெளியிலே செல்கிற நண்பன் யார்? இது பற்றி அறிவு இருக்க வேண்டும். எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆழமான ஒரு கருத்தை சொன்னார்கள். ஒரு மனிதன் தன் நண்பன் எவ்வளியோ அவ்வளியில் தான் இருப்பான். எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் நண்பன் யார் என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். அவன் என்ன வழியில் இருப்பானோ அந்த வழியிலே தான் நீங்களும் இருப்பீர்கள் என்று பலருடைய வரலாற்றை நாம் பார்த்து விட்டோம். நண்பர்களால் அவர்கள் போதை வஸ்துக்கு அடிமையானார்கள் என்பதை இந்த காலகட்டத்திலே எல்லோரும் அறிந்த உண்மையாக அது இருக்கிறது. அந்த விடயத்திலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். இன்னும் 2 அம்சங்கள் உள்ளன. குழந்தை வளர்ப்பிலே, பிள்ளை வளர்ப்பிலே விடுகிற தவறுகள். 2வது ஃபத்வாவிலே அந்த 2 அம்சங்களை சுருக்கமாக பார்க்கலாம். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وصحبه أجمعين. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சொல்கிற இந்த விடயங்கள் சாதாரணமான தகவல்கள் அல்ல. இது நுணுக்கமாக சமூகத்தை உற்று நோக்கி ஆராய்ந்து குடும்பவியலாளர்கள் நமக்கு முன்வைக்கிற காரணங்கள். எனவே நாம் இதை அமல்படுத்தி பார்க்க வேண்டும். கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். பொறுப்புணர்ச்சியை நாமும் கையில் எடுக்க வேண்டும். அப்பதான் ஒரு சிறந்த ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்க முடியும். இப்போது 5வது அம்சமாக உலமாக்கள் சொல்வது, நாம் இந்த உலக தேவைகளை, அன்றாட வாழ்க்கை தேவைகளை முழுவதையும் நிறைவேற்றுவது, அன்பு தேவையை, பாச தேவையை நிறைவேற்றுவதில்லை. இதுவும் சில பிள்ளைகளுடைய நெறிப்புறலுக்கு காரணமாக இருக்கு. பாசத்தை வெளிப்படுத்தவில்லை. எல்லாம் வாங்கி கொடுத்தார், கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தார், எல்லாம் செய்தார். ஒரு நாளேனும் பிள்ளையை அணைத்து முத்தமிடவில்லை. பாசத்தை வெளிப்படுத்தவில்லை. பாச உணர்வை பிள்ளை அனுபவிக்கவில்லை. ஒரு கட்டத்தில் இவர் அதை எல்லாவற்றையும் செய்தார் என்று சொல்லுவார். ஆம், எல்லாம் செய்தார். ஆனால் அந்த குழந்தைக்கு பாசம் என்பதை உணரவில்லை. சிலர் வீட்டிலே ஆபீஸில் இருப்பது போல ஒரு அதிகாரியாகத்தான் இருக்க பார்ப்பார் ஒரு தகப்பன். அப்படியும் சிலர் இருப்பார்கள். அது குடும்பவியலுக்கு சரி வராது. அங்கே ஒரு தகப்பனாகத்தான் வீட்டில் இருக்க வேண்டும். அங்கே பாசத்தை வெளிப்படுத்த வேண்டும். எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு பெரிய மாமனிதராக, ஒரு இறை தூதராக இருந்தும் இப்படி ஒரு ஹுத்பா பிரசங்கம் நிகழ்த்தி கொண்டிருக்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸனும் ஹுசைனும் ஒரு சிவப்பு நிற ஆடை அணிந்து கொண்டு, அந்த ஆடை நீளமாக இருந்த காரணத்தினால் தடுக்கி விழுந்து விழுந்து அந்த பள்ளிவாசல் முற்றத்திலே நடந்து போனார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுத்பாவை விட்டு நிறுத்தி மிம்பரில் இருந்து இறங்கி போய் அந்த 2 குழந்தைகளையும் கட்டி அணைத்து தூக்கி கொண்டு வந்து மிம்பரிலே நின்று கொண்டு சொன்னார்கள், என்னுடைய இந்த அருமை பேர பிள்ளைகள் விழுந்து விழுவதும் எழுவதும், தடுக்கி விழுவதும் எழுவதும், இதை பார்த்து என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த பாசத்தின் வெளிப்பாடு. எனவே நான் ஹுத்பாவை நிறுத்தி இறங்கி சென்று தூக்கி வந்து இப்போது உங்களுக்கு முன்னால் உரையாற்றுகிறேன். உண்மையிலேயே குழந்தைகள் திசை திருப்புவர்கள் தான் என்றாலும் இது ஆகுமான திசை திருப்பல். அந்த பாசம் இருக்க வேண்டும். எனவேதான் மனைவிமாரை கூட அந்த அன்பு இருக்கிறது என்பது வெளிப்படுத்தி காட்டினார்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு யுத்தத்திலே தளபதியாக அனுப்பப்பட்டிருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேட்டார்கள், ரகசியமாக கேட்டார்கள், ஐயுன் நாசி அஹப்பு இலைக், நபியே உங்களுக்கு ரொம்ப பிரியமான அன்புக்குரியவர் யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா என்று சொன்னார்கள். எனக்கு மிக அன்பும் பாசத்துக்கும் விருப்பத்துக்குரியவர் ஆயிஷா. வெளிப்படையாகவே சொன்னார். இது ஆயிஷாவுக்கு அந்த விடைய தெரிய வேண்டும். எனவே அன்பை வெளிப்படுத்தல் என்பது நபி வழி. எனவேதான் அம்ர் இப்னு ஆஸ் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அது பெண்களில் இருக்கட்டும், நான் கேட்பது ஆண்களில் யார்?
சொன்னாங்க அற்புதமான பதிலை, அபூஹா, அந்த ஆயிஷாவின் தந்தை எனக்கு பிடிக்கும் என்றார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படி இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இன்று உலகியல் எதை சொல்கிறதோ, குழந்தை உலகியல் எதை செய்கிறதோ, எதை சொல்கிறதோ, அதை அன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமல்படுத்தி காட்டினார்கள். இதில் தவறு விடக்கூடாது என்பதையும் இந்த இடத்திலே நாம் கவனிக்க வேண்டிய விஷயமாகும். இறுதியாகத்தான் 6வது அம்சமாக உலமாக்கள் சொல்வது, ஒரு கெட்ட சூழல் அமைந்துவிடக்கூடாது. வாழும் சூழல், பழகும் சூழல், பாடசாலை சூழல், வெளிச்சூழல், சூழல் மோசமாக இருந்தாலும் ஒரு குழந்தை தவறுவதற்கு அதிகம் வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே நல்ல சூழலை உருவாக்கி கொடுக்க வேண்டும். ஆகவேதான் ரசூலுல்லாஹி அவர்கள் சொன்ன ஒரு சம்பவமே இருக்கிறது. அந்த 100 கொலையை செய்த மனிதர், அவருக்கு ஒரு அறிஞர் சொன்ன வழிகாட்டல் என்ன? நீ இது ஒரு மோசமான சூழலில் வாழ்கிறாய், நீ திருந்த வேண்டும் என்றால் இந்த ஊரை விட்டு அடுத்த நல்ல ஊருக்கு, நல்ல சூழலுக்கு செல். நிறைய பேருக்கு திருந்த வேண்டும் என்ற விருப்பம்தான், ஆனால் அவர்கள் இருக்கும் வட்டத்திலிருந்து விலகி செல்ல அவர்களுக்கு விருப்பமில்லை. ஒரு காலம் திருந்த முடியாது. முதல் அந்த சூழலில் இருந்து நாம் தப்பி செல்ல வேண்டும், விரண்டோட வேண்டும். அப்போதுதான் நல்ல வழி நமக்கு பிறக்கும் என்பதையும் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்கிறது. ஆகவேதான் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே எமது இந்த பாக்கியம், அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற இந்த பிள்ளை பாக்கியம், இது ஒரு சாதாரணமான பாக்கியம் அல்ல. அதை பாதுகாப்பது நமது பொறுப்பு. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் அதை பாதுகாப்பது நமது பொறுப்பு, அதை வளர்ப்பது நமது பொறுப்பு, அதற்கு ஒழுக்கம் கற்பிப்பது நம்முடைய பொறுப்பு, இஸ்லாத்தின் ஈமானின் அடிப்படைகளை சொல்லிக் கொடுப்பது நமது பொறுப்பு, அதை முன்மாதிரியாக இருந்து நாம் செய்து காட்டுவது மிகப்பெரிய வளர்ப்பும் பொறுப்பும். அதை நாம் தவறினால் கை செய்தப்படுவதை தவிர, ஃபேஸ்புக்கில் எழுதுவதை தவிர, பிள்ளைகள் மோசம், பிள்ளைகள் மோசம், பிள்ளைகள் மோசம் என்று, பிள்ளைகள் மோசம் என்று அவர்களுடைய தலையிலே பொறுப்புகளை தவறையும் தூக்கி போடுவதை தவிர வேற எந்த மாற்றமும் வராது. முதல் நாம் எல்லோரும் எமது பொறுப்பை உணர வேண்டும். அதை சரியாக நிறைவேற்றுகிறோமா என்று பார்க்க வேண்டும். நாம் எல்லோரும் பொறுப்பாளர்களே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த பொறுப்பை நாம் நிறைவேற்ற வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.